வணக்கம். வெராண்டா ஐஏஎஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு சமீபத்துல ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி திட்டத்தை அறிவிச்சிருக்கு. அதுதான் மிஷன் தமிழ்நாடு 2030, கனவுகள் மேம்படும் தமிழ்நாடு. இந்த திட்டத்தை அறிவிச்சவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் M.K. ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளை நிஜமாக்குற ஒரு பெரிய வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்துக்கு அரசு வச்சிருக்கிற பெயர் கனவுகள் மேம்படும் தமிழ்நாடு. இந்த திட்டத்துடைய முக்கிய இலக்கு என்ன? இந்த திட்டம் எப்படி உருவாச்சு? டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டாபிக் ஏன் முக்கியம்? இப்போ இந்த கேள்விகளுக்கான பதில்களை விரிவான விளக்கங்களோட பார்க்கலாம். இந்த நியூஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும், மெயின்ஸ்ல ஜிஎஸ் 3rd பேப்பரோட லாஸ்ட் யூனிட் எக்கானமிலையும், ஜிஎஸ் 2nd பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட் கவர்னன்ஸ்லையும், ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரோட 2nd யூனிட் சோஷியல் இஷ்யூலையும் கவர் ஆகும். மொத்தத்துல மெயின்ஸ்ல எல்லா ஜிஎஸ் பேப்பர்லையும் கவர் ஆகுது. அப்போ இந்த டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய இலக்கு என்ன? இந்த திட்டத்துடைய மிக முக்கியமான இலக்கு 2030ஆம் ஆண்டுக்குள்ளார தமிழ்நாட்டை $1 trillion எக்கானமியா மாத்துறது. இப்போ தமிழ்நாடு இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்கள்ல ஒன்று. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சா தமிழ்நாடு உலக அளவிலையும் முக்கியமான பொருளாதார மையமா மாறும். இந்த திட்டம் எப்படி உருவாச்சு? இந்த விஷன் டாக்குமெண்ட் அரசு அலுவலகத்துல மட்டும் உட்கார்ந்து உருவாக்கப்பட்டது கிடையாது. அதுக்கு முன்னால ஒரு பெரிய பப்ளிக் கன்சல்டேஷன் நடந்துச்சு. அந்த இனிஷியேட்டிவோட பேர் உங்க கனவை சொல்லுங்க. இந்த திட்டத்துல சுமார் 50,000 வாலண்டியர்ஸ் 1.9 கோடி வீடுகளுக்கு நேரடியா போய் மக்கள் கிட்ட உங்களுடைய தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில்களை சேகரிச்சாங்க. அந்த மக்களுடைய கனவுகளின் அடிப்படையில தான் இந்த விஷன் டாக்குமெண்ட் உருவாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த திட்டத்துக்கு கனவு மேம்படும் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர். மிஷன் தமிழ்நாடு 2030. இந்த திட்டத்தின் முக்கிய இலக்குகள் என்ன? முக்கியமா 5 விஷயங்கள். 1. பொருளாதார வளர்ச்சி. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை $1 trillion எக்கானமியா மாத்துறது. 2. வேலை வாய்ப்பு. புதிய தொழில்கள் மூலம் வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது. 3. சமூக நீதி. சமூக நல திட்டங்களை விரிவாக்குறது. 4. தொழில்நுட்ப வளர்ச்சி. ஐடி, ஏஐ, செமிகண்டக்டர் மாதிரியான ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி. 5. நிலையான வளர்ச்சி. கிரீன் எனர்ஜி மற்றும் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட். மிஷன் தமிழ்நாடு 2030 திட்டம் 14 முக்கிய செக்டார்ஸோட வளர்ச்சியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. அவை என்னென்ன? பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி, வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன், கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு மற்றும் நகர வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், சமூக நீதி, டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா வளர்ச்சி, ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன், நிர்வாக மேம்பாடு. இதன் மூலமா தமிழ்நாட்டுடைய முழுமையான வளர்ச்சியை அரசு நோக்கமா கொண்டிருக்கு. மிஷன் தமிழ்நாடு 2030 முக்கிய திட்டங்கள். இந்த விஷன் டாக்குமெண்டோட தொடர்புடைய சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா அதோட தொடர்புள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சைமல்டேனியஸ்லி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம். இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அனைவருக்கும் வீடு, குடிசை இல்லா தமிழகம். இந்த திட்டத்தின் கீழே 7 லட்சம் வீடுகள் கட்டப்படும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுல 5 லட்சம் கிராமப்புறத்திலையும் 2 லட்சம் நகர்ப்புறத்திலையும் கட்டப்படும். இந்த திட்டம் ஹவுசிங் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்கு உதவும். அடுத்த திட்டம் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக. இந்த திட்டத்தின் கீழே 32 லட்சம் மாணவர்கள் பயன்பெறாங்க. இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்யறது, மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்துறது, பள்ளி வருகையை அதிகரிக்கிறது, மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துறது. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 2 ஸ்கீம்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுல
காலை உணவு திட்டம் தொடர்பா லாஸ்ட் 2025ல கேட்டிருக்கிற கொஸ்டினை இப்ப பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இது. It has increased student attendance to high schools. இந்த திட்டம் உயர்நிலை பள்ளிகள்ல மாணவர் வருகையை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட் இல்ல. ஏன் தெரியுமா? இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்போ மெயின்லி பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தான் காலை உணவு கொடுக்கப்படுது. அதனால ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஆனா இப்போ இது உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் செயல்படுத்தப்படுது. 2வது ஸ்டேட்மெண்ட், பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃப்ரம் த ஸ்கீம். தமிழ்ல தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த திட்டத்தினால குழந்தைகள் எம்டி ஸ்டொமக்ல ஸ்கூலுக்கு வராம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. அதனால ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது, கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the scheme has led to improvement in learning skills among children. இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறன்களை மேம்படுத்தி உள்ளது. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் தெரியுமா? நியூட்ரிஷன் நல்லா கிடைக்கும் போது குழந்தைங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், லேர்னிங் அவுட்கம் பெட்டர் ஆகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்ல கூட சொல்லியிருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் லேர்னிங் என்கேஜ்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 4th ஸ்டேட்மெண்ட், தி ஸ்கீம் இஸ் லிமிடெட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒன்லி. இந்த திட்டம் அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் டெக்னிக்கலி கரெக்ட் போல தோணும். ஆனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஸ்டேட்மெண்ட் 4 ராங். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் பெண்கள் கல்விக்காக. இந்த திட்டத்தின் கீழே அரசு பள்ளிகள்ல படிச்சு அதுக்கப்புறம் உயர்கல்விக்காக காலேஜ்ல சேர்ற பெண் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கப்படுது. இதனுடைய முக்கிய நோக்கம் பெண்கள் கல்வி அதிகரிப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், கிராமப்புற மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரித்தல். இந்த ஸ்கீம்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, கடைசியில பார்க்கலாம். மிஷன் 2030ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். அதுக்காக அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா விவசாயிகள் மரங்களை வளர்க்கலாம், தேக்கு, சந்தன மரம் போன்ற மரங்களை வளர்க்க அனுமதி. இதனுடைய நோக்கம் விவசாயிகள் வருமானத்தை அதிகரித்தல். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஏரியா செமிகண்டக்டர் மிஷன். தமிழ்நாடு ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சியை நோக்கமா கொண்டிருக்கு. அதுக்காக செமிகண்டக்டர் மிஷன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கம் சிப் டிசைன் எக்கோசிஸ்டம். ஐஐடி மெட்ராஸ் போன்ற நிறுவனங்கள் கூட ரிசர்ச் கொலாபரேஷன், ஹைடெக் ஜாப்ஸ் கிரியேஷன். மிஷன் 2030ல அடுத்த ஃபோக்கஸ் ஏரியா ஷிப் பில்டிங் பாலிசி. தமிழ்நாடு கடற்கரை 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதனால மேரிடைம் எக்கானமி, அதாவது ப்ளூ எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்காக ஷிப் பில்டிங் பாலிசி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் ஷிப்யார்ட்ஸ் வளர்ச்சி, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேரிடைம் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். தமிழ்நாடு பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 1.2 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா விமன் ஆண்டர்பிரினர்ஷிப், ரூரல் எக்கானமி வளர்ச்சி பெறுது. ஃபைனலா மிஷன் தமிழ்நாடு 2030 ஃபைனல் டெவலப்மெண்ட் தீம் கவர்னன்ஸ் மாடல். இந்த திட்டம் 3 முக்கிய பில்லர்ஸ் மேல அமைஞ்சிருக்கு. 1. சோஷியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா இன்இக்வாலிட்டி குறைக்கப்படுது. 2. எக்கனாமிக் growth, இண்டஸ்ட்ரீஸ் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுது. 3. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிரீன் பாலிசிஸ் மூலம் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டாபிக் ஏன் முக்கியம்? டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல தமிழ்நாடு எக்கானமி,
தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி முக்கியமான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு டாபிக்ஸ் எல்லாத்தையும் மிஷன் தமிழ்நாடு 2030 நியூஸ் கவர் செய்யுது. அதனால ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுலேயுமே இந்த டாபிக் முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மெயின்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த மெயின்ஸ் கொஸ்டின் 2022 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு as a $1 trillion economy by 2030. Is it ambitious or achievable? 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரமாக மாறும் இலக்கு, இது மிகப்பெரிய கனவா அல்லது அடையக்கூடிய இலக்கா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது பேலன்ஸ்ட் அனாலிசிஸ் கொடுக்கணும். அதாவது why it is ambitious, why it is achievable, ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இந்த நியூஸ்ல சொன்ன நிறைய விஷயங்களை நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா கொடுக்கலாம். தென் இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த மெயின்ஸ் கொஸ்டின் 2024 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஹைலைட் த நோட்டபிள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட். தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் முக்கிய சமூக நலத்திட்டங்களை விளக்குக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது நம்ம ஸ்கீம்ஸ் லிஸ்ட்டை மட்டும் எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா ஸ்கீம் பிளஸ் ஆப்ஜெக்டிவ் பிளஸ் இம்பேக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த நியூஸ் அனாலிசிஸ்ல இப்ப நான் சொன்னதெல்லாம் தான் தற்போதைய நிலையில தமிழ்நாட்டுடைய முக்கியமான திட்டங்கள். நெக்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ல இதே மாடல்ல கொஸ்டின் கேட்டா நீங்க இதையே ஆன்சரா எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ், ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு டைரக்டாவே ஒவ்வொரு வருஷமும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல சில கொஸ்டின்ஸை நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா? உங்களுக்கே இப்போ இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா படிங்க. இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இந்த தீம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா வரும். இந்த காணொலியில தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டுக்குள்ளார $1 trillion எக்கானமியை அடையறதுக்கான திட்டங்களை பத்தி விரிவா பார்த்தோம். இது சம்பந்தமா என்ன மாதிரியான கேள்விகளை முந்தின வருஷங்கள்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வருஷமும் கண்டிப்பா இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னோம். இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமா கவர் பண்ண வேண்டிய டாபிக். விரிவா படிங்க, புரிஞ்சு படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து காணொலிகளை காண வெராண்டா ஐஏஎஸ் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு பயனுள்ள காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.